டூட்டி ஃப்ரூட்டி போட்டு தருவாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அந்த டூட்டி ஃப்ரூட்டியை தான் இன்னைக்கு வீட்லயே சுலபமா செய்ய போறோம். இப்ப வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி செய்ய நான் இன்னைக்கு 1 கிலோ அளவு பப்பாளி காய் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா தேர்ன காயா பார்த்து வாங்கிக்கோங்க. அப்பதான் டூட்டி ஃப்ரூட்டிக்கு டெக்ஸ்சர் நல்லா இருக்கும். இப்ப பீலர் வச்சு தோல் எல்லாத்தையுமே கிளீனா ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பப்பாளி காயிலிருந்து தோல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பியும் தண்ணியில இதை நல்லா கழுவி எடுக்கணும். ஏன்னா பப்பாளி காயை நம்ம தோல் சீக்கையில அதுல இருந்து பால் வரும். அதை நம்ம கழுவி எடுத்துடணும். பப்பாளி காயை நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா 2ஆ கட் பண்ணிட்டு உள்ள இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். விதையெல்லாம் கிளீனா ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பப்பாளி காய் மேல இந்த மாதிரி ரஃப்பான தோல் இருக்கும். அதையுமே கத்தி வச்சு பீல் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து பப்பாளி காயை டூட்டி ஃப்ரூட்டி ஷேப்க்கு குட்டி குட்டியா கட் பண்ணிக்க போறோம். ரொம்ப பொடியா கட் பண்ணணும்னு இல்ல, ஓரளவுக்கு மீடியம் ஷேப்ல இருந்தா போதும். ஏன்னா டூட்டி ஃப்ரூட்டி வெந்து வந்ததுக்கு அப்புறமா அதை காய வைக்கல நல்லா சுருங்கும். ஸோ உங்களுக்கு கரெக்ட் ஷேப்ல இருக்கும். இந்த மாதிரி எல்லா காயுமே கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம வேக வைக்க போறோம். பப்பாளி காயை வேக வைக்கிறதுக்கு கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு அகலமான பாத்திரத்துல பப்பாளி காய் மூழ்கி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பப்பாளி காயெல்லாம் உள்ள சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்ல ஹாஃப் பாயில் பண்ணி எடுக்க போறோம். பப்பாளி காய் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஒரு 50% தான் வெந்து இருக்கணும். கிட்டத்தட்ட 6ல இருந்து 7 நிமிஷம் எடுக்கும். பப்பாளி காய் ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா டூட்டி ஃப்ரூட்டி செய்யல அதோட டெக்ஸ்சர் மாறிடும். காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை தனியா வடிகட்டி ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். அடுத்து பப்பாளி காயை நம்ம சக்கரை பாகுல வேக வைக்கணும். அதுக்கு அதே பேன்ல 1.5 கப் அளவு சக்கரை சேர்த்துட்டு இதோட 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சக்கரை முழுமையா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சக்கரை இந்த மாதிரி ஃபுல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்க பப்பாளி காயை இதுல சேர்த்துட்டு தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இதை நல்லா குக் பண்ணணும். நம்ம குலாப் ஜாமுன்க்குலாம் சிரப் ரெடி பண்ணுவோம்ல, அந்த கன்சிஸ்டன்சிக்கு சிரப் இதுல ரெடி ஆகணும். அப்பதான் பப்பாளி காய்க்குள்ள சக்கரை நல்லா அப்சர்வ் ஆகும். நீங்க சக்கரை பாகை எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டா பிசுபிசுப்பு தன்மையோட இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு டூட்டி ஃப்ரூட்டி கரெக்டான கன்சிஸ்டன்சில ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, நம்ம சேர்த்திருந்த சக்கரை பாகு நல்லா வத்தி டூட்டி ஃப்ரூட்டியும் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சக்கரை பாகுல இருந்து டூட்டி ஃப்ரூட்டியை தனியா வடிகட்டி ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். நான் இன்னைக்கு டூட்டி ஃப்ரூட்டியை 4ஆ பிரிச்சு 4 டிஃபரெண்ட் கலர்ஸ் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறமா கிரீன் கலர், லெமன் எல்லோ, லாஸ்டா ரெட் கலர் சேர்த்துட்டு டூட்டி ஃப்ரூட்டி கூட கலர் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பப்பாளி காயை கலரோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. அடுத்து இதை நம்ம நல்லா காய வைக்கணும். அதுக்கு அகலமான ட்ரேல இதை கொட்டிட்டு நல்லா பரத்தி விட்டுருங்க. ஃபேனுக்கு கீழே மினிமம் ஒரு 4ல இருந்து 5 மணி நேரம் இதை காய வச்சிருங்க. உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இருக்குன்னா அதுல கூட நீங்க பரத்தி காய வைக்கலாம். அது இன்னுமே ஸ்பீடா காஞ்சிரும். நீங்க கையில எடுத்து டூட்டி ஃப்ரூட்டியை பார்த்தீங்கன்னா கையில ஒட்டக்கூடாது.
உதிரி உதிரியா வரணும். அதான் கரெக்டான பதம். நான் 2 ட்ரேல இந்த மாதிரி பிரிச்சு காய வச்சிருக்கேன். உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இருக்குன்னா அதுல கூட நீங்க செஞ்சுக்கலாம். அவ்வளவுதான், நம்ம டூட்டி ஃப்ரூட்டிலாம் காஞ்சிருச்சு. இப்ப நான் கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியா வரணும். அடுத்து எல்லா கலரையுமே நம்ம ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரா கலர்ஃபுல்லான டூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆயிரும். இது நீங்க செஞ்சுட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 6 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம உங்களுக்கு லாங் லைஃப் கொடுக்கும். நீங்க கடையில வாங்குற டூட்டி ஃப்ரூட்டியோட இது நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க, இன்னுமே சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், நம்ம டூட்டி ஃப்ரூட்டிலாம் கலர்ஃபுல்லா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதை மட்டும் நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா பேக்கரியில கிடைக்கிற மாதிரியே கேக்கு, கப் கேக்கு, தேங்காய் பண்ணலாம் நீங்க வீட்லயே சுலபமா செய்யலாம். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு புது ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். பாய்.